அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம், ஹோலி பண்டிகையும் பங்குனி உத்திரமுமான இன்று மார்ச் 25ஆம் தேதி நிகழ்ந்திருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 100 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிசயமானதுங்க. அதாவது 10:24 மணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகணமானது மாலை 3:01 மணி வரையும் நீடிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் கன்னி ராசியில இருக்குங்க. இருந்தாலும் சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது அப்படின்னு சொல்றதால அதனுடைய சூத காலமாக இது கருதப்படாது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால வழிபாடு, ஹோலி கொண்டாட்டம், இந்த உத்திர வழிபாடு இவையெல்லாம் எந்த தடையும் இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஜோதிடத்தின்படி இந்த சந்திர கிரகணம் சில ராசியில சில அறிகுறிகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும், சில ராசிக்காரங்களுக்கு கிரகணம் சாதகமாக இருக்கும் அப்படின்னும், இந்த கிரகணம் யாருக்கு எதிர்மறையாக இருக்க போகிறது என்பதையும் நாம் இந்த வீடியோவில் மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிந்த பிறகு நாம் இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. அப்படி கிரகண காலம் முடிந்த பிறகு நாம் என்னெல்லாம் செய்யணும், இவையெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சந்திர கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு 4:36 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணம் மதியம் 12:45 மணிக்கு முழுமையாக உச்சமடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததுங்க. இந்த கிரகணம் கன்னி மற்றும் உத்திர பால்குனி நட்சத்திரத்தில் நிகழ இருந்தது. இந்த கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியில் செல்ல வேண்டாம் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இது தவிர கிரகண காலத்தில் கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். மேலும் சந்திர கிரகணத்தின் போது பண பரிவர்த்தனைகள் எதுவும் செய்வது நல்லது கிடையாது. அதே நாம் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த நாள் முதலீட்டிற்கு சாதகமான நாள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் கிரகண நாளில் நிதி முதலீடு நஷ்டத்தை ஏற்படுத்துமாம். இந்த சந்திர கிரகணம் அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, ஜப்பான், ரஷ்யா, போர்ச்சுகல் மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளில் தெரியும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த கன்னி ராசியில் சந்திர கிரகணம் நிகழவிருப்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது அல்ல என்றும் சொல்லியிருந்தாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் படி கிரகணத்தின் பலன் சுமார் 15 நாட்கள் நீடிக்குமா. எனவே கன்னி ராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்துக்கு பிறகு 15 நாட்கள், அதாவது குறைந்தது ஏப்ரல் 10ஆம் தேதி வரையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது மந்திரங்களை உச்சரிப்பது, துதிப்பது மற்றும் தியானம் செய்வது குறிப்பாக நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாயா அல்லது சந்திர மந்திரத்தை உச்சரிக்கலாம். கன்னிராசி நபர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் தடைகள் அல்லது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் யாருக்கிட்டையும் நீங்கள் வீண் வாக்குவாதம் வைக்காமல் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கன்னிராசிக்காரங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கன்னி என்று பதிவிடுங்க. 12 ராசிகளில் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் பதிவிடுங்க. இதே போல் ஆரோக்கியத்திலும் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது.
எந்த பழைய நோயும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். மேலும் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வீட்டில் பதட்டமான சூழல் நிலவலாம். எனவே இந்த நேரத்தை நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கொள்ளணும். தினமும் கடவுளை வணங்குவது நல்லது. கிரகணம் முடிந்ததும் ஒரு ஏழைக்கு அரிசி தானம் செய்யலாம். இந்த நாளில் அரிசி, சர்க்கரை, பால் அல்லது வெள்ளி இவற்றை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ராசிக்காரங்க இதை கடைபிடிக்கிறது மிகவும் நல்லது. சரி, கிரகணம் முடிந்த பிறகு நாம் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு நாம் இந்த கிரகணம் முடிந்த பிறகு குளிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கிரகணத்தின் பிறகு தண்ணியில் சிறிது கல்லுப்பு போட்டு குளிக்கிறது நல்லது. கிரகணம் முடிந்த பிறகு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது, அதே போல கிரகணம் முழுவதும் முடிந்த பிறகு குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளலாம். பிறகு ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையில இருந்து விடுபடலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு சாப்பிட்டா இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கிரகணம் முடிந்த பிறகு நாம் ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றும். அதாவது சாஸ்திரங்களின்படி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சூரிய கிரகணமாக இருந்தாலும் கிரகணம் முடிந்த உடனே குளிக்கலாம். கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரிக்குது. இது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கலாம். எனவே கிரகணம் முடிந்ததற்கு உடனே குளிப்பது, அறிவியல் கூட இதை தான் சொல்லுது நல்லது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிந்தவுடன் தண்ணீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலை சேர்த்து வீட்டை சுத்தம் செய்யலாம். வீட்டை சுத்தம் செய்ததும் வீடு முழுவதும் புனித தீர்த்தம் அல்லது கோமியம் தெளிப்பது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது. மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் கிரகணத்தின் போது வீட்டு பூஜை அறையை மூடி வைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையை திறந்து சுத்தம் செய்ய வேண்டும். கடவுள் சிலைகளையும் சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும். இதன் பிறகு மீண்டும் சிலைகளை வைத்து விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. கிரகணம் ஒரு அசுபமான காலமாக கருதப்படுகிறது என்றே சொல்லலாங்க. எனவே தான் அதன் பிறகு சில வேலைகளை செய்வது மிகவும் நல்லது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் தானம் செய்வது. தானியங்கள், சமைத்த உணவு, உடைகள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். இது நம்மளுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பு மற்றும் அமைதியை அதிகரிக்க செய்யும் என்பது ஐதீகம். இது மட்டும் இல்லாமல் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது. கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பேரிடர்களை தவிர்க்க விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது நல்லது. முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசுவிற்கு தீவனம் கொடுப்பது, பறவைகளுக்கு குறையில தானியம் மற்றும் தண்ணீரை வைப்பது, காக்கைக்கு உணவு வைப்பது இவையெல்லாம் மிகவும் நல்லது. இவையெல்லாம் அறிவியல் பூர்வமாக அல்ல என்றாலும் கூட ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் இவையெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறது என்றே சொல்லலாம். இதனால் கிரகணங்கள் முடிந்த பிறகு நீங்களும் இது போல கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா அது மிகவும் நல்லது. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் நிகழுது. இந்த நிகழ்வின் போது சூரியனுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது. இப்படி சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழுது. அந்த வகையின் அடிப்படையில் இந்த சந்திர கிரகணமானது 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகை மற்றும் பங்குனி உத்திர நாளில் வரக்கூடிய ஒரு அதிசயமான கிரகணமாகவே பார்க்கப்படுதுங்க. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுது. பகலில் கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் இந்த பகலில் கிரகணம் ஏற்படுறதால தான் இந்தியாவில் இது தென்படாது என்றும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தோஷ காலம் பொருந்தாது. கோவில்களில் நடை அடைக்கப்படுவது இல்லை. பங்குனி உத்திர தினம் என்பதால் கோவில்களில் வழக்கம் போல திருவிழாக்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எந்த விதமான பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. பகல் நேரத்தில் கிரகணம் நிகழ்வதால் இது எந்த விதமான சூத காலத்தையும் நமக்கு கொடுக்காது, அசுப பலன்களை கொடுக்காது என்று சொல்லலாம். இது ஒரு பெரும்பொருள் சந்திர கிரகணம் என்றே சொல்லப்படுது. இதனால் இது மிகவும் தனி சிறப்பான கிரகணம் என்றே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும், எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.